ஹாய், என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? யாரெல்லாம் பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்க? பனங்கிழங்கு இங்கே பாருங்கள், செமையாக இருக்கா? நேற்று எங்கள் மம்மி வாங்கிட்டு வந்தாங்க. அதை எப்படி அவிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன், சரியா? உங்களுக்கு சப்போஸ் அதாவது அவிக்காத கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் எங்கேயாவது கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து எப்படி அதை செய்யலாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு போடுறேன், சரியா? அங்கே பாருங்கள், இங்கே ஒரு கட்டு 60 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது எங்கள் அம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கிழங்கு. அதனால் மம்மி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை அவிக்க போகிறேன். வாங்க எப்படி அவிக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்கா? அதனால் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக இல்லை, வாங்க இந்த இருக்குல்ல, இதை இப்படி வச்சு சரியா இப்படி கட் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா சட்டியில் வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெண்டாவது நாளைக்கு நம்ம அவிச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த பாருங்கள், நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிழங்கு நல்லா இருக்கான்னு தெரில, அடிபட்டுருக்கு. நல்லா இருக்கான்னு தெரில, நல்லா தான் இப்போ இதை என்ன பண்ணணும்னா கட் பண்ணியாச்சு எல்லாத்தையும். ஓகே, அலசி எடுத்துக்கலாம். இதில் மண் இருக்கும், ஏன்னா இது பூமிக்குள்ளே விளையிற கிழங்கு தானே, அதனால் மண்ணாக இருக்கும். இதை அப்படியே ஒரு அலசி எடுத்து வேக வச்சோம்னா நல்லா மண் இல்லாமல் நீட்டாக சுத்தமாக இருக்கும், சரிங்களா? அதுக்காக அலசிக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்கள், அலசியாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், தண்ணி இவ்வளோ பிடிச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் பனங்கிழங்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ தண்ணி பிடிச்சிட்டேன். இந்த தண்ணிக்குள்ளே கிழங்கு வேக வச்சிடலாம், சரியா? இந்தா இப்படி அமுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளே வச்சிட்டேனா? ஏன்னா அதாவது சட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லா அது தண்ணி நம்ம கொதிக்கும் இல்லையா, அப்போ மேலே இந்த கிழங்கெல்லாம் இதாகிற அளவுக்கு இதாகும். அதனால் தண்ணி ரொம்ப வச்சோம்னா லேட் ஆகும், சரிங்களா? அதுக்காக தான் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். ஓகே, இதில் உப்பு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், உப்பு போட்டேன். ஓகேவா? இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். இது வீட்டில் வேணால் நம்ம விறகடுப்பில் இது பண்ணுவோம். இங்கே வீட்டில் நம்ம இதில் சிலிண்டரில் பண்ணுறனால குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரமாவது இது வேகணும், சரியா? அப்போ தான் வெந்திருக்குலாம் இதில் பார்க்கலாம் முடியாது. டைமிங் தான், ஒரு 1/4 மணி நேரம் கரெக்டாக நீங்கள் டைம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது வெந்துருச்சு. ஓகே, அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை உரித்து சாப்பிட்றப்ப நறுச்சுன்னு இருந்துச்சுன்னா அது வேகலைன்னு அர்த்தம். நல்லா மாவாட்டம் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் வெந்ததுக்கப்புறமே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். வச்சிட்டேன். இங்கே பாருங்க, ஒரு மூடி போட்டேன். கரெக்டாக அந்த மூடி வச்சாச்சு. இப்போ டயத்தை பார்த்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். வெந்து முடித்தோடனே காட்டுறேன். ஓகேவா? இங்கே பாருங்க, சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு கிழங்கு. இங்கே பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. யாருக்கெல்லாம் பனங்கிழங்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்படி தான் வேக வைக்கணும். அதாவது மார்க்கெட் பண்ணிங்கன்னா பச்சையாக வேணும், இப்படி தான் வேக வைக்கணும். அவிச்சதுன்னா அப்படியே வாங்கிட்டு வரலாம். ஓகே, டன்னா, சூப்பராக.